வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இனியவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் கட்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம், மிக மிக அற்புதம். ஒரு கைத்தட்டலான்னு நினைக்கிறேன், வேகமாக கைத்தட்டலாம். ஏன்னா அது உடம்புக்கும் நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது, ஹார்ட்டுக்கும் நல்லது. ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் பார்த்தா சாந்தமாக இருக்கார். பார்த்தா அந்த வாயில் அருவாளை கட்டிட்டு வேட்டியை தூக்கிட்டு திரும்பின ஒரு ஸ்டைல் சூப்பர், பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவரே டைரக்டரு, அவரே தயாரிப்பாளர், மிக மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் இஸ்மாயில் அவர்கள் வருஷத்தில் ஒரு 2 படம் ரிலீஸ் பண்ணுவார். அவர் மேடையில் உட்காந்துருக்காரு. எங்கள் கில்டு செக்ரட்டரி துரை அவர்கள் மற்றும் மேடையில் இருக்க அனைத்து பெரியவர்கள், எங்கள் அன்பு சகோதரி ஸ்ரீலேகா மேடம், சகோதரர் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படம் பத்திரிகை தான் நீங்கள் வந்து இந்த படத்தை பெருசாக கொண்டு போகணும். நிச்சயமாக உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வந்திருக்க காரணமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை அழைத்தது வந்து ஸ்ரீமதினு ஒருத்தவங்க, அவங்க தான் கூப்பிட்டுருந்தாங்க, எங்கள் ஊருக்காரவங்க. என் கூட வந்திருக்க ஜெனிபர், என் படம் ஜாகுவாரில் வந்து சிலம்ப வேறாங்கன்னு நடிக்கிற அவங்களும் என் கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்து. வருங்கால ஹீரோயின் அவங்களுக்கு வாழ்த்து. ஒரு சிலம்பை போயிட்டு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. வந்தால் பெருசாக ட்ரெய்லரில் போடும்போது மிரட்டலாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ஃபைட் மாஸ்டர், என்னோடய அன்பு சகோதரன், அவர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. டான்ஸ் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு, டயலாக் நல்லா இருந்துச்சு, பாடல் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு, கேமரா நல்லா இருந்துச்சு. டோட்டலாக அந்த படம் கட்ஸு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான கட்ஸுனா என்ன அப்படின்னு நம்ம நினச்சோம். அன்பு சகோதரி சொன்னாங்க கட்ஸு அப்படின்னா என்னென்னு சொன்னாங்க. கட்ஸு அப்படின்னா எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். போலித்தனமான கட்ஸ் இருக்குது, நியாயமான கட்ஸ் இருக்குது. இந்த படம் வந்து நியாயமான கட்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான படம் ரொம்ப நாளாச்சு நம்ம திரையில் பார்த்து. ஒரு புதுமுக ஹீரோ இந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காருங்கும்போது அவருக்கு பாராட்டணும். அதே மாதிரி ஹீரோயினி மேடம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. இந்த படம் மிக மிக பிரமாதமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற மனமாற வேண்டுறேன். வேண்டிக்கிட்டே எப்போதும் சொல்ல மாதிரி தான் எல்லாம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்ம படம் பார்த்தோம். அவர் பெரியவங்களை மதிக்கணும், தாய் தந்தையை மதிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் தாய் தந்தையை மதிங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அம்மா அப்பாவை மதிக்கணும். பெரியவங்களை மதித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உலகத்திலே இந்தியனா பிறக்க தான் பெரிய விஷயம். தமிழனா பிறக்கிறது அதை விட பெரிய விஷயம். இன்றைக்கி சித்தர் பெருமான்கள் பிறந்தது தமிழ்நாட்டில், சித்த வைத்தியம் பிறந்தது தமிழ்நாட்டில், வர்மக்கலை பிறந்தது தமிழ்நாட்டில். ஏன் உலகமெங்கும் சுற்றினாலும் மாடு அம்மானி மட்டும்தான் சொல்லுது. இப்போ அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்கும்போது வெளியே வரும்போது அம்மானி சொல்லிட்டு வந்துச்சு. ஆக நம்ம தமிழ் மொழி தான் உலகத்திலே சிறந்த மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெந்தே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். இந்த விழா வந்து கட்சி சம்மந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது, நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது, அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும், பெரியவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாமல் முதியோர், திருடினவன் சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல அதை பேசியிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்கையாரா? உட்காருங்க முதல்ல. நீங்கள் பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்க. நீ முதல்ல திருடனே. இல்லை, நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமாக சொல்கிறேன். எவ்வளோ திருடிருக்கானே, உன் மேலே எவ்வளோ கேஸ் நடக்குது, என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ் இருக்கு. நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிக்காரன் சொல்லாத, நீ சொல்லக்கூடாது பத்திரிக்காரன். பத்திரிக்காரங்க பேர்லாம் கெட்டு போயிடும். யார் பத்திரிக்காரங்க? பத்திரிக்காரங்க யாரு? அவங்க அடுத்த நீ யார் முதல்ல? நீ யாரா பத்திரிக்காரன்? நாங்களும் தான் பத்திரிக்கை நடத்தி வச்சிருக்கேன். ஆனால் பத்திரிக்காரர் இல்லை. பத்திரிக்காரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேசுறாங்க. நீ யார் முதல்ல? திருடன். சங்கத்தில் பணத்தை திருடு பண்ண திருடனே.